ஜனநாயகன் திரைப்பட சான்றிதழ் வழக்கு தொடர்பாக தயாரிப்பு நிறுவனம் தற்போது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. ஜனநாயகன் படம் தற்போது ரிலீஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய சூழலில் இந்த படத்தை உடனடியாக ரிலீஸ் செய்யக்கூடிய பணிகளில் தயாரிப்பு நிறுவனம் ஈடுபட்டிருக்கு. ஜனவரி 9ஆம் தேதி படம் வெளியாகும் என்று ஏற்கனவே படக்குழு அறிவித்திருந்த நிலையில் தணிக்கை சான்றிதழ் கிடைக்காத காரணத்தினால படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டிருந்தது. மத்திய தணிக்கை வாரியத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் படக்குழு ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி உடனடியாக தணிக்கை சான்று வழங்க சென்சார் போர்டுக்கு உத்தரவிட்டாங்க. தனி நீதிபதியினுடைய உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழக்கை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருந்தது. இந்த நிலையில் படத்தை உடனடியாக எப்படியாவது வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்போடு பட தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறாங்க. தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதித்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் தற்போது மேல்முறையீடு செய்திருக்கிறது. இன்று காலை இந்த மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. விரைவில் இந்த மனு விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது.